இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, கடவுளுக்கு காத்திருங்கள், உங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்துவார். தியான வசனம், ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். திருப்பாடல் அதிகாரம் 31 வசனம் 24. இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது இளைஞனாக இருந்த நாட்களில் பராக்கிரமசாலியாக கோலியாத்தை எதிர்த்து நின்று போரிட ஆயத்தமான போது, என் வாழ்நாளெல்லாம் இறைவனுடைய நாமத்தை அசட்டையாய் பேசுகிற எந்த மனிதனையும் கடவுளே பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று முழு நம்பிக்கையோடு கடவுளுக்குள் உறுதிப்பட்டவனாக, வெறும் கூழாம் கற்களால் கவனிலாலும் மிகுந்த வல்லமை நிறைந்தவனும், தன்னை ஈட்டியாலும் பட்டயத்தாலும் கேடகத்தினாலும் மறைத்து கொண்டிருந்தவனுமான அந்த மனிதனை கடவுளுடைய நாமத்தினாலே தரையிலே முகங்குப்புற விழ பண்ணினார். அவருடைய பட்டயத்தை கொண்டே அவன் தலையை வெட்டி போட்டான். கடவுளை நம்புகிற ஒருவரும் கூட இறை ஒத்தாசையை பெற்று இதே போன்று கடவுளுக்குள் உறுதிப்பட்டவர்களாக வெற்றி சிறந்து வாழ முடியும். ஒரு அலுவலகத்திலே பணிபுரிந்த அநேக ஊழியர்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாக சண்டை போடுவதிலும் குழப்பம் விளைவிப்பதிலும் சிறந்திருந்தார்கள். அந்த அலுவலக உயர் அதிகாரியோ கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இறை மனிதனாக இருந்தார். அவரை அந்த கிளை அலுவலகத்திற்கு மாற்றுதல் செய்தபோது இதையெல்லாம் கேள்விப்பட்டு செய்வதறியாது கடவுளை மட்டும் உறுதியாய் பற்றி கொண்டார். தினமும் அலுவலகம் செல்லும் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார். வேலை செய்யாமல் தொல்லை கொடுக்கும் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவரிடம் சொல்லுவார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஒப்படைத்து விட்டு அலுவலகம் போவார். திடீரென்று அந்த அலுவலகத்தில் பணிபுரிபவர்களின் அருகில் நேரடியாக சென்று அவர்கள் செய்யும் வேலையிலே உதவி புரிவார். அன்பு வார்த்தைகளை பேசுவார். அவர்கள் வீட்டில் எந்த நிகழ்ச்சி என்றாலும் தவறாமல் கலந்து கொள்வார். இவருடைய செய்கைகள் இந்த பொல்லாத அலுவலக பணியாளர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இதுவரை எந்த ஒரு அதிகாரியும் இப்படி இருந்ததில்லையே என்று அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு ஒவ்வொருவரும் உயர் அதிகாரிக்கு அடங்கி அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லுகிற வேலையை சரியாக செய்து முடித்தனர். எப்பொழுதும் கூச்சலும் குழப்பமுமாக இருக்கும் அந்த அலுவலகம் இப்பொழுது அமைதியின் சிகரமாக மாறியது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இந்த அதிகாரி செய்தது போல கடவுளுடைய சமூகத்தில் காத்திருந்து பிரச்சனைகளை அவரிடம் ஒப்படையுங்கள். அவர் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்துவார். உங்களுக்கு முன் நின்று சகலத்தையும் பூரணமாய் செய்து முடிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தெய்வமே, இன்று முதல் நானும் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதிலும் நீர் தரும் திடமானதை பெற்றுக்கொள்வதிலும் ஜாக்கிரதையாய் இருக்க எனக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் விசுவாசத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.